யோசித்து பாருங்க, ஒருவரை நம் மனதார நம்பி உறவாடணும்னா முதல்ல அவரை பத்தி நமக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும் இல்லையா? அதே போலதான் அல்லாவை முழுமையாக அறியாமல் நாம செய்யும் வணக்கங்கள் எல்லாமே உயிரோட்டம் இல்லாம வெறும் சடங்காகத்தான் இருக்கும். முதலில் ஈமானின் அடிப்படை அம்சமான அல்லாவை நம்புவதை பற்றி பார்ப்போம். ஆனா அவனை பத்தி முழுமையா அறியாமலே அவனுக்காக தொழுவதும் அவனுக்காக வாழ்வதும் சாத்தியமா என்ன? கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. கண் குளிர்ச்சியா இருக்க வேண்டிய தொழுகை ஏன் இன்னைக்கு பலருக்கு பெரும் பாரமா இருக்கு? இதுக்குதான் அறிஞர் மௌலானா மௌதூதி ரஹிமஹுல்லா அவர்கள் ரொம்ப ஆழமான ஒரு கேள்வியை கேட்கிறாங்க. எந்த அறிவு தன்னை படைத்தவனையே அறிந்து கொள்ளவில்லையோ அந்த அறிவு எப்பொழுதைத்தான் சரியானது என அறிந்து கொள்ள போகிறது. சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு பெரிய உண்மை! இரண்டாவதாக, இறைவனை பற்றிய அறிவிற்கும் நமது வணக்கத்திற்கும் உள்ள பிரிக்க முடியாத தொடர்பை நம்ம கண்டிப்பா உணரணும். வேர் வலுவில்லாத ஒரு மரத்தில் கனி எப்படிங்க வரும்? அஸ்ஸலாத்து சமரத்தில் ஈமான், அதாவது தொழுகை என்பது ஈமானின் கனி. மன் அரஃபல்லாஹ ஹஷா, அல்லாவை ஆழமாக அறிந்தவர் மட்டுமே உள்ளச்சம் கொள்வார். அப்படி அஞ்சுபவர்தான் தன் தொழுகையை அழகாக்குவார். இறைவனை அறியாதபோது தொழுகை ஒரு பெரும் பாரமாகவே தோன்றும். ஆனால் அவனை முழுமையாக அறிந்தால் அதுவே நம் மனதிற்கு பெரும் அமைதியை கொடுக்கும். இறுதியாக நமக்கு ஒரு தீர்வு வேணும் இல்லையா? இயக்க வேறுபாடுகளை எல்லாம் தாண்டி ஒவ்வொரு முஸ்லிமும் தொலைத்து விட்ட தங்கள் முதல் அடிப்படை தேடலான அகீதாவை, அதாவது இறை நம்பிக்கை கோட்பாட்டை நாம மீண்டும் வாசிக்க தொடங்கணும். இந்த உணர்வை ஊட்டி உங்க உள்ளத்தை உசுப்ப மௌலானா மௌதூதியின் இதுதான் இஸ்லாம் அப்படிங்கிற நூரை வாசிப்பது ஒரு மிகச்சிறந்த ஆரம்பமாக இருக்கும். கண்டிப்பா நினைவில் வச்சுக்கோங்க, அல்லாவை முழுமையாக அறிந்து கொள்வது மட்டுமே நமது ஈமானை வேரூன்றச் செய்து நமது வணக்கங்களை உயிரோட்டம் உள்ளதாக மாற்றும் ஒரே வழி.